ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் தென் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜாவாவோட டுட்டோரியல் கண்டினியூஸ் வீடியோனா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அண்ட் தென் அந்த வேரியபிளோட டேட்டா டைப்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரியான வேல்யூஸை எந்த மாதிரியான டேட்டா டைப்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 50% ப்ரோக்ராமை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் நியூஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஜாவா கோர்ஸை ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து படிக்கணும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து படிக்கணும்னு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பேட்ச் வேணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட பேட்சை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டெய்னர்னு எதெல்லாம் சொல்லுவோம், சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. தட் மீன்ஸ் நம்ம வந்து திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் ஆரல்ஸ் நம்மளோட லஞ்சு எனிதிங் எல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாட்டில்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ வாட்டர் இருக்குன்னா நம்ம அதை வந்து பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டெய்னரை சூஸ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய பிளேஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸ்க்கு வந்து மெமரி ஸ்டோரேஜை கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணும். கரெக்டாக சொன்னோன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல்ஸ் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி சிச்சுவேஷனில் என்னன்னே தெரியலனா கூட நம்ம ஃபஸ்ட்டு போய் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேமில் வந்து இந்த மொபைல் இருக்குது, ஸோ எத்தனை ஜிபியில் வந்து இந்த லேப்டாப் ரன் ஆகுது, ரேம் என்ன, அதோட ஹார்ட் டிஸ்க் என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம அஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி மெமரி ஸ்டோரேஜ் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெமரி ஸ்டோரேஜை பொறுத்து தான் ஒரு சிஸ்டம் ரன் ஆகிற ஸ்பீட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேம்னு சொல்லுவாங்க. அந்த ரேம் வந்துட்டு அதோட அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டீங்கன்னா நம்மளோட மெமரி கார்டு ஆகட்டும் ஆர்எல்ஸ் எக்ஸ்டர்னல் கார்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபி, இத்தனை ஜிபி கார்டு, இத்தனை எம்பி, டிபி, இந்த மாதிரிலாம் நிறையா வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா மெமரி ஸ்டோரேஜ். ஸோ நம்ம கொடுக்குற வேரியபிளை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்த வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரேமு. ஸோ நான் வேரியபிளாக ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு பேர் கண்டெய்னர். அதை கொண்டு போய் கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு பேர் ரேம். ஸோ வேரியபிள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் இஸ் லுக் லைக் அ கண்டெய்னர், இட் கேன் பி ஸ்டோர் த வேல்யூ அண்ட் தென் அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை நான் என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 10ன்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த 10ங்கிறது வேணாம், ஏல வந்து எனக்கு ஒரு 15 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 10ன்றது இப்போ 15 இருக்கும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், 10 ஸ்டோர் ஆகுமா 50 வந்து ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம ரீசெண்டாக லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இன்ட்டு ரோல் ஈக்குவல் டு 10 அண்ட் தென் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் வித். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோலுங்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். அதில் வந்து நான் 10ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரோலுங்கிறதுல நான் 10ங்கிற ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து என்ன பண்ணும், போய் ரேமில் ஸ்டோர் பண்ண போகுது. திஸ் இஸ் த ப்ராசஸ். இதை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு போய் எப்படி இது ஸ்டோர் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்துட்டு எக்லிப்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜாவாவை வந்து ரன் பண்ணக்கூடிய ஐடி எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோவை பார்த்துட்டு நான் அதில் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பேன். அதையும் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகேங்களா? எக்லிப்ஸ் இன்ஸ்டலேஷன் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் எப்படி வந்து ஒரு எக்லிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது, தட் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் கொண்டு வருதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், int a ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏங்கிறது என்னது, நம்மளுக்கு வேரியபிள். அண்ட் தென் திஸ் இஸ், இதை எக்ஸாம்பிளாக நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கிலீஷில் வந்து மை நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மை நேம் அப்படிங்கிறது என்னன்ட்டா வேரியபிள். இஸ் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, அண்ட் தென் என்ன நேம்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நான் ஏங்கிறது என்னது வேரியபிள், அண்ட் தென் ஈக்குவல்ட்டுங்கிறத நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப், இப்போ நம்ம ஒரு வேர்டு இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்டு சொல்லி முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஒரு வேர்டை வந்து எண்ட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் செமிகோலன். ஸோ ஈக்குவல் டு ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 10ங்கிற வேல்யூவை எனக்கு என்ன பண்ணணும், அவுட்புட்டாக வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறது. SYSOCSOன்னு போட்டுட்டு Ctrl+Space கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம இப்போ ஏ தானே பிரிண்ட் பண்ணணும், இதுக்குள்ளேயே இருக்க வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ வந்து 10ன்னு நம்மளுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்ன தெரிஞ்சிட்டோம், எப்படி அவுட்புட் கொண்டு வருதுன்னு தெரிஞ்சிட்டோம். நவ் வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த இன்ட்டுங்கிறதுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லேயே இருக்குது மீனிங்ஃபுல்லாக. தட் மீன்ஸ் டேட்டாவோட டைப்ஸ். இப்போ நான் கொடுக்க போகிற வேல்யூ தான் என்னது, டேட்டா. அதை வந்து கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணும், இது எந்த விதமான டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் வந்து என்ன பண்ணுவேன், சாலிடான ஃபுட்ஸ்லாம் திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். லிக்யூட் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எதில் பண்ணுவோம், வாட்டர் பாட்டில், ஆரல்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இதுதான் கண்டெய்னருங்கிற மாதிரி நாம் சூஸ் பண்ணி வச்ச மாதிரி கம்ப்யூட்டரும் வந்து வேல்யூஸ்க்கு வந்து இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் டேட்டாவோட டைப்ஸ். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம், ப்ரிமிட்டிவ் அண்ட் தென் நான் ப்ரிமிட்டிவ். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ப்ரிமிட்டிவ் அண்ட் தென் நான் ப்ரிமிட்டிவ். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னா நியூமரிக் அண்ட் தென் நான் நியூமரிக். மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நியூமரிக்னா நம்பர் ரிலேட்டடான எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நியூமரிக் யூஸ் பண்ணுறாங்க. நான் நம்பர், ஸோ நம்பர் தவிர்த்து வேறு என்ன இருக்கும், கன்ஃபார்ம்லி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் நியூமரிக். நீங்கள் சிம்பிளாக இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நியூமரிக் அண்ட் தென் நான் நியூமரிக். இப்போ நியூமரிக்குள்ளேயே போனீங்க அப்படின்னா இன்டீஜர் அண்ட் தென் ஃப்ளோட். இன்டீஜர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்ஸில் படிச்சிருப்போம், ஹோல் நம்பர்ஸ், முழுசாக இருக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா? சிங்கிளாக நிற்கிற நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜரில் வரும். ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 நம்பர் டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் நான் நியூமரிக்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது 2 தான். லெட்டர்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேரக்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். பூலியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த பாஸ் ஆர் ஃபெயில்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ரிலேட்டடானது எல்லாத்தையும் நம்ம பூலியனில் பார்ப்போம்.
அண்ட் தென் செகண்ட் ஒன் நான் ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ்ல என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங், கிளாஸ், இன்டர்ஃபேஸ். இப்போ இதெல்லாம் ஏன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து சிங்கிளான வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். நான் இல்லைப்பா எனக்கு சிங்கிளாக வேல்யூஸ் வேணாம், எனக்கு ஒரே ஒரு நேமில் நிறையா வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதில் வந்து அரே, ஸ்ட்ரிங் மோராலஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் டேட்டா டைப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான டியூட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வந்து நான் வந்து இப்படி சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஜாவா ரிலேட்டடான வீடியோஸ்குள்ள லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.